அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் வகுப்பு ஸ்ரீ பூதநாத கீதை பகுதி 2. முதல் பகுதியில் விரிவாக இதை வச்சு முன்னுரை, பெயர், காரணம் எல்லாமே பார்த்துருக்கோம். அதனால் கேட்காதவர்கள் முதல் பகுதியை கொஞ்சம் கேட்டுருங்க. முதல் பகுதி கேட்டால் தான் 2ஆம் பகுதி கொஞ்சம் புரியும். கேட்டவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே புரியும் இந்த இடத்துல. ஸோ அந்த நூலில் மொத்தம் 8 அத்தியாயம் இருக்குது. ஸோ முன்னுரையும் முதல் அத்தியாயமும் முதல் பகுதியில் பார்த்துட்டோம். ஸோ அதில் மாயை மற்றும் அதன் தன்மைகள் வச்சு ஒரு 24 ஸ்லோகம் இருந்தது, முழுசாக விளக்கம் பார்த்துருந்தோம். இப்போது 2வது அத்தியாயம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த 2வது அத்தியாயத்தில் பக்தி 1, 2வது ஞானத்தை விளக்குகின்ற பிரம்ம ஞான யோகம். ஸோ இதை ரெண்டுத்தை வச்சு மட்டுமே ஒரு 14 ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 14 ஸ்லோகத்தில் பார்க்கும்போது ஃபுல்லாக படித்தோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்தி என்றால் என்ன, அதாவது ஒரு பகுதி தான், முழுசாக பக்தியினுடைய முழு பகுதியை தெரிஞ்சிக்க முடியுமானா நம்ம ஆழ்ந்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டோம் என்றால் பக்தியினுடைய முழு பகுதியை தெரிஞ்சிக்கலாம். ஸோ எப்போ பக்தியுடைய முழுமையும் தெரிந்து கொள்கிறோமோ அப்போ அந்த இடத்துல அந்த ஞான யோகம் என்றால் என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த இடத்துல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அது பிரம்ம ஞான யோகம் அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பே வச்சுருக்காரு இந்த இடத்துல. அதில் சும்மா படித்தவனே நம்ம கேட்டவனே நமக்கு ஞானம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் இந்த இடத்துல. ஸோ கேட்டதை முழுமையாக உணர்ந்து கடைபிடித்து பார்க்கும் பொழுது உறுதியாக நம்மால் அந்த ஞானத்தை பெற முடியும். பக்தினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருமந்திரத்தில் நிறைய வகுப்பில் பக்தி மார்க்கம்லாம் படிச்சிருப்போம். பட் இது வேறொரு கோணத்தில் இருக்கும். இதனுடைய பக்தி திருமந்திரத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம இன்னும் அந்த சாப்டர்லாம் இன்னும் கொஞ்சம் படிக்கலைன்னு நினைக்கிறேன். 8வது தந்திரம் 9வது தந்திரத்தில் இருக்குது. இதில் முதல் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார். இதில் மொத்தம் 14 ஸ்லோகம் இருக்குது. 14 ஸ்லோகமே இந்த இடத்துல ஐயப்பன் சொல்கிறது போல தான் இருக்குது. ஏன்னா முதல் ஸ்லோகத்தில் ஐயப்பன் சில ஸ்லோகங்கள் சொல்லுவார், சில ஸ்லோகங்கள் பந்தல மகாராஜா சொல்வது போலவும் இருக்கும் இந்த இடத்துல. பட் இந்த 2வது அத்தியாயத்தில் முழுமையாகவே ஐயப்பன் மட்டுமே 14 ஸ்லோகத்தையுமே சொல்கிறாரு. யார்? பந்தல மகாராஜா கிட்ட சொல்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? இப்படி பரம்பொருளின் மாயையால் மறைக்கப்பட்டுள்ள உண்மையான வடிவம் விராட் சொரூபத்தில் இருக்கிறது. நானே அந்த விராட் புருஷன். அறிவுள்ள அரசனை இதை உணர்ந்து கேள். இதுதான் முதல் ஸ்லோகம். அப்போ இப்படி பரம்பொருளின் மாயையால் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அப்போ இப்படின்னா எப்படி அப்படின்னா, முதல் அத்தியாயத்தில் மாயை என்றால் என்ன அப்படின்னு ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாயையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல. அப்போ பரம்பொருள் தான் இந்த இடத்துல மாயையை இந்த இடத்துல கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு, எதுக்கு கொடுக்குறாருன்னு முதல் வகுப்பில் தெளிவாகவே பார்த்துட்டோம். அப்படி அந்த மாயை பரம்பொருளால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மாயையால் இப்போ நமக்குலாம் மாயையை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. இந்த மாயையில் உண்மையான இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா விராட் ஸ்வரூபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது வானம் தெரியுது, சூரியன் தெரியுது, நிலா தெரியுது, எல்லாமே தெரியுது. இந்த பொருட்கள், எல்லா பொருட்களும் தெரியுது. இது எல்லாமே இறைவனோட ஸ்வரூபமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு இது வேறொரு பொருளாக தெரிவதனால் உலகப் பொருட்களாக நமக்கு தெரிகிறது. இந்த இடத்துல இறைவனுடைய ரூபம் தெரியல. அப்போ அந்த மாயை விலகிருச்சின்னு வச்சுக்குவோம். இப்போ மாயெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாயை விலகிருச்சு அப்படின்னா தானாக விளக்கும் என்பதில்லை. அந்த திரை நம்ம மேலே இருக்குது, நம்ம தான் விளக்கணும். இதையும் முன்னாடி வகுப்பில் தெளிவாக விளக்கம் பார்த்துருந்தோம் இந்த இடத்துல. ஸோ அப்படி விளக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரூபமானது அங்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது உதாரணத்துக்கு பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு இந்த ரூபத்தை காமிச்சிருக்காரு. ஏன்னா விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாரு. அது விஸ்வரூப தரிசனம் தான். கிருஷ்ணர் காமிச்சிருப்பார் இல்லையா அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் அந்த ரூபத்தை பார்த்தோடனே அவனே பயப்படுறான். இந்த இடத்துல எப்படி தைரியசாலின்னு சொல்லப்படுறவன் அந்த இடத்துல கிருஷ்ணன் கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருந்திருக்கவன் அவனே என்ன பயப்படுறான். இல்லை, எனக்கு உன்னுடைய ரூபத்தையே, சாதாரண ரூபத்தையே காட்டு, இந்த ரூபம் எனக்கு வேணாம், பயமாக இருக்குன்னு அவனே சொல்கிறான். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ரூபம் அது. நமக்கு பிக்சர் வைஸில் காமிச்சிருப்பாங்க. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 10-15 முகம் கொடுக்கப்பட்டிருக்கும், ரொம்ப உயரமான ஒரு ரூபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது சும்மா நம்ம ஒரு கற்பனை செஞ்சு பார்த்தோம் அந்த ரூபத்தை அப்படின்னா, இப்போ இருப்பதிலேயே நமக்கு உயரமாக தெரிவது சூரியன் தான் இந்த இடத்துல. இப்போ அந்த சூரியனே அவ்வளோ உயரத்தில் அந்த விராட் ஸ்வரூபம், அந்த பரம்பரை சூரியன் உயரத்துக்கு இருக்காருன்னு வச்சுக்குவோம். கற்பனை எப்படி பார்க்க முடியும்? இப்போது ஒரு எறும்பு யானையை பார்க்குற மாதிரி
அது ஒரு கற்பனை தான் இந்த இடத்துல. எறும்பு யானையை பார்த்தா எப்படி இருக்கும், அதுபோல் இந்த சாதாரண மனிதன் வந்து பார்க்கும் பொழுது இறைவனுடைய தலைப்பகுதி ஆகாசத்துடைய உயரத்தில், நம்ம கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஆகாசத்துடைய உயரத்தில் இருக்கிறதாகவும், அப்போ பாதம் நமக்கு கீழே, அப்போ பாதம் எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த இடத்துல. ஒரு பாதமே ஒரு நாட்டுடைய அகலத்துக்கு இருக்குது அப்படிலாம் எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ இருக்கலே பெரிய நாடுனா இப்போ சைனான்னு எடுத்துக்கோமே, பெரிய ரஷ்யா சைனாலாம் பெரிய பெரிய நாடுகள், கனடாலாம் பெரிய நாடுகள். ஒரு பாதமே அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போருடைய உயரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த இடத்துல. சாதாரண கண்ணில் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ, ஆனால் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு பாதத்தை பார்க்க முடியாது. இப்போ தான் நமக்கு டெக்னாலஜிலாம் நிறையா வந்துருச்சு இல்லையா? ஒரு மேலே சேட்டலைட்லேருந்து பார்க்குற மாதிரி பாதம் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ ரூபம் எவ்வளோ பெருசாக இருக்கும், கற்பனை கெட்டாத ஒரு ரூபத்தில் இருக்கும். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் தான் இருக்கலே மிகப்பெரிய ஆற்றலோடு இருக்குது. அதுவே ஒரு சின்ன காதில் கம்மலில் இருக்க தோடு சைஸுக்கு இருக்குன்னா அப்போ இறைவனுடைய மொத்த ரூபத்தையும் நம்ம எப்படி கற்பனை பண்ணுறது இந்த இடத்துல? அவ்வளோ பெரிய ரூபம் இந்த இடத்துல. ஸோ தான் விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ இந்த புறம்பொருள் மாயையால் நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம். ஏன் இறைவன் இதை கொடுத்துருக்காரு? ஆசையை அனுபவிக்கிறதுக்காக. மாயே இல்லை அப்படின்னா நம்ம ஆசையை வந்து அனுபவிக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். மாம்பழம் கண்ணுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அதை எடுத்து சுவைச்சி சாப்பிட்டு அப்பாடா சாப்பிட்டு முடிச்சிட்டப்பா, ஆசை தீர்ந்து போச்சு, ஒரு திருப்தி வந்துடுச்சு. இப்போ மாயை இல்லைன்னு வச்சுக்குவோம், மாம்பழம் இறைவனுடைய ரூபத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அப்புறம் எப்படி அதை நம்ம ஆசை எங்கேருந்து வரும்? ஆசையே வராது உள்ளேருந்து. ஆசை வந்தால் தான் மாம்பழத்தை எடுத்து சாப்பிட முடியும், ஆசை வராமல் எடுத்து சாப்பிட முடியாது இந்த இடத்துல. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் போகாது இந்த இடத்துல. ஸோ தீர்த்துக்க முடியாது, அப்போ திண்டாடிக்கிட்டே இருப்போம் இந்த இடத்துல. ஸோ இதற்கு தான் நீங்கள் மாயையை கொடுத்துருக்காரு. இதை தான் போன வகுப்பில் நிறையா பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஸோ இந்த பிரேரண்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய விராட் ஸ்வரூபம், இப்போ இந்த விராட் ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லாமே சரி நமக்கு பயன்பட்டு கொண்டு தான் இருக்குது. 5 பூதங்களும் சரி, ஆகாசமும் சரி, தண்ணியும் சரி, இது எல்லாமே சரி இறைவனுடைய ஒரு சிறு சிறு பதிவாகத்தான் இருக்கிறது இந்த இடத்துல. இந்த மொத்த ரூபமே நான் தான் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. விராட் ஸ்வரூபம்னா என்னன்றது ஒரு சின்ன சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம். அது ரொம்ப பிரம்மாண்டம், அதை வச்சு பேசணும்னா சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பிரம்மாண்ட ஸ்வரூபம் நானே அந்த விராட் புருஷன் அப்படின்னு ஐயப்பன் சொல்கிறார் இந்த இடத்துல. ஆனால் நம்ம தெய்வங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஏன் இந்த இடத்துல முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், பல வகையான தெய்வங்கள் இருக்காங்க, ஐயப்பன் நான் தான் அந்த விராட், இப்போ திருமால் சொல்கிறாரு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொல்கிறார். இப்போ ஐயப்பன் இந்த இடத்துல நான் தான் அது அப்படிங்கிறாரு. இப்போ எல்லோரும் நான் தானே, அப்போ எதுதான் உண்மை இந்த இடத்துல அப்படின்னா, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இங்கே ஐயப்பன் வேறு கிடையாது, திருமால் வேறு கிடையாது, இறைவன் வேறு கிடையாது. நாம் தான் இங்கே வேறு வேறாக பார்த்து கொண்டு இருக்கின்றோமே தவிர்த்து இங்கே எல்லாமே அந்த இறைவன் தான். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பூதநாத கீதை தலைப்பிற்கு முன்னாடி ஐயப்பனுடைய தத்துவம் என்று ஐயப்பனுடைய வரலாறை நம்ம பார்த்துருந்தோம், கேட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஐயப்பனுடைய வரலாற்றில் வரும்போது யார் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த எல்லாம் உள்ள பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்கார் இந்த இடத்துல. அந்த இறைவன் தான் அசையா சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இறைவனை உடைய ஒரு ஸ்மால் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு சிறிய பதிப்பு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த பெரிய வெர்ஷன், இப்போ விராட் ஸ்வரூபம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இறைவன் வந்து நம்மளால் பார்க்க முடியாது முதல்ல. ரெண்டாவது, அவருக்கு பேர் கிடையாது, குணம் கிடையாது, நிறம் கிடையாது, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வரும். அப்போ இல்லாத ஒன்று, பிரம்மாண்டமான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி நம்ம பார்க்க முடியும்? பார்த்தா தானே ஓரளவுக்காவது நமக்கு பக்தி வரும் இந்த இடத்துல. அதனால் ஸோ மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரு சின்ன ரூபத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க. அதான் இந்த இடத்துல ஐயப்பனுடைய வரலாறு. இந்த ஸோ ஸ்மால் வெர்ஷன் சொல்லிக்கலாம். இப்போ பெரிய வெர்ஷனாக இருக்க அசையா சக்தி நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்போ அதோடைய சின்ன வெர்ஷன் தானே இந்த இடத்துல. அவருடைய பார்க்குறதுக்காக கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதுவும் அந்த பிரம்மாண்ட உருவம் தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். இதை ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு பொருளை வந்து தானமாக கொடுத்தாச்சு, அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளுடைய உடலில் ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்குது. கண், காது, மூக்கு, கை, கால், விரல்கள், நகம் முதற்கொண்டு ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்குது. இப்போ இந்த உறுப்புகள் எல்லாமே பேசிக்குதுன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதுவாக பேசிக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போது இன்னொரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளும்
பேசிக்குது இந்த இடத்துல. என்ன சொல்லுது? அந்த நபருக்கு யார் இதை தானம் கொடுத்தது அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்மகிட்ட கேட்டால் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உறுப்புகள்கிட்ட கேட்டால், காலை கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம். கையை கேட்டால் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம். காதை கேட்டால் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம். தலையை கேட்டால் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இந்த உடம்பத்தை தான் நான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது கை வேற, கால் வேற, காது வேற. அதுபோல் இந்த இறைவன் மொத்தமாக உருவமாக பார்க்கும்பொழுது இறைவன் பரம்பொருள், அசையா சக்தி, அவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்துல அவருடைய தன்மைகளை தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது, தன்மைகள் எதில்லாதவர் தான் அவர், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தன்மைகள்னு சொல்கிறோம். தூய்மையின் வடிவம் ஐயப்பன், ஆன்மாவின் தத்துவம் முருகர், அறிவின் தத்துவம் விநாயகர், காக்கும் தொழிலின் தத்துவம் திருமால், இப்படி தனித்தனியாக நம்ம சொல்லிக்கிறோம் தவிர்த்து எல்லாருமே ஒரே ரூபந்தான். அதனால் எப்படி எந்த உறுப்புகள் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுதோ அதுபோல் தெய்வங்கள் எல்லாருமே ஒரே ரூபம்தான். அதனால் அது நானே நானேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல. இதை இந்த கோணத்தில் புரிந்து கொண்டால் எளிமையாக இந்த வாசகத்தின் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நானே இந்த விராட் புருஷன் என்று ஐயப்பன் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து என்ன சொல்கிறாரு? அறிவுள்ள அரசனே இதை உணர்ந்து கேள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன் இந்த இடத்துல அரசனை சொல்கிறார் அறிவுள்ள அரசன் அப்படின்னு சொல்லி? அரசர் என்பவர் யார்? தர்மப்படி நடப்பவர். தன்னுடையது எதுவும் இல்லை, அனைத்தும் இறைவனுடையது, அனைத்தும் மக்களுடையது, நான் வெறும் இந்த இடத்துல இதை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பணியால் மட்டுமே என்ற எண்ணத்தோடு இருப்பவர் தான் அரசர். இதையும் போன வகுப்பில் நிறையா பார்த்துருந்தோம். போன வகுப்பில் எல்லா பேரும் வரும். அரசர் வரும், வேந்தர் வரும், ராஜான்னு வரும், பிரபுன்னு வருவோம். இது எல்லாமே நம்ம ஒரு நாட்டை இப்போ தலைமை பீடத்தில் இருக்கவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் எல்லாத்துக்குமே காரண பெயர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அரசர் என்று சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல அவர் தான் நாட்டையே ஆண்டு கொண்டிருப்பார் இந்த இடத்துல. ஆனால் தர்மப்படி ஆண்டு கொண்டிருப்பார். இந்த நாடு என்னோட நாடுன்ற எண்ணம் அவருக்கு இருக்காது. இது எல்லாமே மக்களோடது, நான் வெறும் பணியால், இந்த சிந்தனையில் இருப்பவர் அரசர். இப்போ பந்தல மகாராஜா அந்த எண்ணத்தில் தான் இந்த இடத்துல ஐயப்பனுடைய உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கார் இந்த இடத்துல. அதனால் இவர் அரசர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, அறிவுள்ள அரசனே அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு. ஏன் இந்த இடத்துல அறிவுள்ள அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாரு அப்படின்னா, அறிவு என்றால் என்ன அப்படின்னா அதற்கு கல்வி, ஞானம், புத்தி, இதெல்லாம் அறிவு என்பதற்கு ஒரு பொருள் இந்த இடத்துல. இதில் அறிவு என்பதற்கு பொறி உணர்வு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. பொறி உணர்வு அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நம்மளுடைய கேட்டல், பார்க்கறது, நுகர்றது, இது எல்லாமே இந்த இடத்துல மெய்வாய், கண், மூக்கு, செவி சொல்லுவோம் இந்த இடத்துல. 5 பொறிகள். இந்த 5 பொறிகளை உபயோகப்படுத்தி என்ன செய்யணுமா இந்த இடத்துல? ஐயப்பன் சொல்கிறத கவனமாக கேட்கணுமா இந்த இடத்துல. ஸோ அதை தான் சொல்கிறாரு, அறிவுள்ள அரசனே கவனமாக கேள் அப்படின்னு. இது அரசருக்கான உபதேசம் மட்டும் அல்ல, நமக்கான உபதேசமும் அதுதான் இந்த இடத்துல. ஏனென்றால் நாமும் நமக்கு இந்த இடத்துல ராஜா மாதிரி தான் இன்றைக்கி இருக்கோம். ராஜான்றதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தோம். என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, இல்லையா, என்னுடைய வீடு. ஸோ நம்மை சார்ந்தவருக்கு என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பணம் என்று நம்ம எல்லாத்துக்குமே என்னுடையது என்று சிந்தனையிலேயே ராஜா மாதிரியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பேரளவில் சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். யாரையாவது ஒருத்தரை ரொம்ப சொகுசாக வாழ்கிற மனுஷனை பார்த்து சொல்லுவோம் அந்த வார்த்தையை பார்த்து. எல்லாரும் இல்லை, நாமும் இந்த இடத்துல ராஜா மாதிரி நம்முடைய உடம்பிற்கு நாம் தான் ராஜா, நான் சொல்வது என்னுடைய சம்பாத்தியத்திற்கு நான் தான் ராஜா என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இதை என்ன பண்ணணும்? முதல்ல அரசு ஆக்கணும். என்ன செய்யணும்? இது என்னோடது, இந்த உடம்பு கிடையாது, இறைவனோடது. என்னுடைய பணம் கிடையாது, இறைவனோடது. இந்த குடும்பம், சுற்றி இருக்க நண்பர் எல்லாம் இந்த இடத்துல இறைவனோடு தான் என்ற ஒரு எண்ணத்தில் பற்று இல்லாமல் தர்மப்படி இந்த இடத்துல நம்ம வாழ ஆரம்பித்தோம் என்றால் நாமும் இந்த இடத்துல ராஜா என்ற இடத்திலிருந்து அரசர் என்ற இடத்திற்கு நாமும் மாறுவோம். இது ஒன்று. அரசர் என்ற இடத்துக்கு வந்தாச்சு, உடனே இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருமானா இல்லை. ஆனால் இங்கே பொறி உணர்வு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, புலன்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நாம் நுகரும் பொழுது, பேசும்பொழுது, சாப்பிடும் பொழுது, கேட்கும் பொழுது, உணரும் பொழுது, ஒவ்வொரு உணர்வுகளையும் இந்த இடத்துல ஏன் இந்த உணர்வுகள்லாம் இறைவன் கொடுத்துருக்காரு, இதன் வழியாக நாம் ஏன் இங்கு வந்தோம், எப்படி திருப்பி இறைவனிடத்தில் செல்வோம் என்று கவனமாக தெரிந்து கொண்டு அதை கடைபிடித்து அதன் வழியாக இறைவனிடத்தில் சென்று சேர்தல். ஸோ அதுதான் இந்த இடத்துல புரிய உணர்வு இந்த இடத்துல. இப்போ இதில் புத்தியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன்னா அறிவு என்பதற்கு புத்தி என்றும் பொருள் இருக்குது இந்த இடத்துல. புத்தினா என்ன?
எதாக இருந்தாலும் சரி உறுதிப்படுத்திக்கும். மனம் என்ன பண்ணும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பொறி உணர்வு இருக்கும்போது மனம் இது சரியா தவறா என்று கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது அது மனம் உறுதிப்படுத்துச்சு, ஆமாம் இதுதான் அப்படி என்று எப்பப்பெல்லாம் உறுதிப்படுத்துதோ. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தூரத்தில் ஒருத்தர் வராரு, அவர் வர்ற ஒரு ராமசாமியா குப்புசாமியான்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது மனம். வந்தவர் முழுசாக இப்போ கண்ணு பார்த்துருச்சு, வர்றவர் ராமசாமி தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சுன்னு உறுதிப்படுத்துது இல்லையா மனம். இதற்கு பேர் புத்தி இந்த இடத்துல. ஸோ இந்த புத்தி என்ன செய்யணும் இந்த இடத்துல, மனம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், புத்தி என்ன பண்ணணும் இந்த இடத்துல உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய பொறி உணர்வு வழியாக நாம் பார்ப்பது கேட்பது சிந்திப்பது இதன் வழியாக என்ன நல்லா இருக்கும் அதெல்லாம் உறுதிப்படுத்திக்கணும். ஸோ ஆக என்ன சொல்ல வர்றார் இந்த பாடலில் அப்படி முதல் ஸ்லோகத்திலே அப்படின்னா, அறிவுள்ள அரசனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயப்பனுக்கு மட்டும் உபதேசம் இல்லை, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் இந்த இடத்துல நீ உன்னுடைய பொறி உணர்வு வழியாக நான் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டுக்கோ, உள்வாங்கிக்கோ. அப்போ நீ உள்வாங்கி கொள்ளும் பொழுது உன்னால் அந்த ஞானத்தை பெற முடியும், பக்தி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று அந்த வந்தள மகாராஜாவுக்கு ஐயப்பன் உபதேசம் செய்கிறார். அவருக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் பொருந்தும். இந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த இடத்துல வந்தள மகாராஜா அரசன் என்ற நிலையில் இருக்கார், நாம் ராஜா என்ற நிலையில் இருக்கோம். நாமும் இந்த இடத்துல அரசன் என்ற நிலைக்கு சென்று அதன் பின்பாக இதை கேட்கும் பொழுது இன்னும் ஆழமான கருத்துக்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் முதல் ஸ்லோகம். ஸோ முதல் ஸ்லோகத்திலே நம்ம கவனமாக நம்மளுடைய 5 புலன்களையும் பொறிகளையும் கவனமாக கேளுங்க, பின்னாடி வர்றதெல்லாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம், இந்த விராட் ரூபியான என்னிடம் இருந்தே, சில பின்னர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். பின்னர் என்னிடம் இருந்தே சத்வம் ரஜஸ் தமஸ் என்கின்ற 3 குணங்களும் தோன்றியது. அதுபோலவே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களையும் செய்ய வேண்டி மும்மூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னிடமிருந்தே தோன்றினார்கள். இது இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் இதில் எச்சரிக்கையாக இருக்கு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா, இந்த இடத்துல கவனமாக இருந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டார். இப்போ கவனமாக கேட்க ஆரம்பித்ததற்கு பின்னாடி அதுதான் பின்னர் அப்படிங்கிறார். அப்போ கவனமாக கேட்கலைன்னா இந்த குணங்கள் என்றால் என்ன இதெல்லாம் அவர் சொல்ல வர்ற கருத்தை முழுசாக நம்மளால் உள்வாங்கிக்க முடியாது. அப்போ கவனமாக நம்மளுடைய பொறிகள் வழியாக கேட்கும் பொழுது அதான் பின்னர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கவனமாக கேட்கணும் இந்த இடத்துல. என்னிடம் இருந்தே அப்படிங்கிறார், யார், ஐயப்பனிடம் இருந்தே சத்வம் ரஜஸ் தமஸ் என்கின்ற 3 குணங்களும் தோன்றியது. 3 குணம் சொல்கிறார். இந்த சத்வகுணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, முக்குணங்களுடைய விளக்கம் நம்ம பார்க்க போனோம்னா ஏற்கனவே திருமந்திரத்தில் நிறையா பார்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுவோம், இயன்ற வரைக்கும் எல்லோரும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்கிறோம். சத்வகுணம் என்று சொல்லப்படுவது நம்முடைய நல்ல பண்புகள், தூய்மை, அமைதி, அறிவு, மகிழ்ச்சி, நல்லொழுக்கம், கருணை, நேர்மறை, இப்படி பல குணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல இந்த எல்லா குணங்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நன்மை செய்யக்கூடிய குணங்களாகத்தான் இருக்கும். இந்த குணங்களின் வழியாக யாருக்கும் சொல்லால் செயலால் எண்ணத்தால் கூட அடுத்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாத ஒரு குணங்களாகத்தான் இது இருக்கும். இது எல்லாமே ஒன்று. இரண்டாவது, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், ஆனந்தத்தோடு இருப்பார்கள். அவங்களுக்கே துன்பம் என்ற ஒன்று கிடையாது. இதொன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி சில மனிதர்கள் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காரணத்திற்காக துக்கப்பட்டு கொண்டும் துயரப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல அதை அகத்தியர் ஒரு நூலில் குறிப்பிடுறார். இந்த இடத்துல இறைவன் உனக்கு ஒரு ஆசையை தீர்த்து கொள்ள, மும்மலங்களை தீர்த்து கொள்ள உடம்பை ஒன்று கொடுக்குறாரு. அந்த உடம்பை தேவையில்லாத துன்பங்களை நீ இப்போ சிந்தித்து கொண்டே இருந்தாயனால் அது உன்னுடைய உடம்பிற்கே நீ செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கவலைப்பட்டே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, என்னடா இந்த பணம் இல்லை, அது இல்லை, ஏதாவது திருமணம் நடக்கலை, எதையாவது ஒன்று நினச்சி சிந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். எல்லாருக்கும் தெரியும், அளவுக்கு அதிகமாக துன்பப்பட்டால் அவருடைய இடை குறையும், கண்ணுக்கு கீழே கருவளையம் வரையும், முகம் ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே இருக்கும் இல்லையா. இப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த உடம்பிற்கு அவர்கள் செய்யக்கூடிய பாகம். ஏன்னா உடம்பு அவரோடது கிடையாது, இறைவனோடது. நீ நல்லா இதை வச்சு அனுபவிடாப்பான்னு சொல்லி கொடுத்தா அந்த உடம்பை உட்காந்துட்டு வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ அடுத்தவங்களுக்கு செய்கிற பாவம் இல்லை, அந்த உடம்புக்கே செய்ய பாவம் என்று அகத்தியர் ஒரு சின்ன குறிப்பில் குறிப்பிடுறாரு. ஸோ சத்வகுணம்னா என்ன, இந்த இடத்துல அப்போது நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது சத்வகுணம். அடுத்தவங்களுக்கே துன்பம் விளைவிக்காத ஒரு குணம், அவர்களுடைய உடம்பிற்கும் அது துன்பம் விளைவிக்காத குணம், அந்த அன்பு மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்கிறது இந்த இடத்துல. இது சத்வகுணத்துடைய குணங்கள். இப்போது இந்த குணத்தினுடைய விளைவுகள் என்ன,
இறைவன் கொடுத்துட்டாரு இந்த இடத்துல பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணத்தை கொடுத்துட்டாரு. இதனுடைய விளைவுகள்லாம் என்ன, ஏன் இறைவன் கொடுத்தாரு, அதனுடைய பலன்கள் என்ன, இதெல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த பண்புகளை ஒரு மனிதர் அனுபவிக்கிறார் இந்த இடத்துல. எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மூச்சுக்காற்றின் வழியாகவும், தான் எப்படி மூச்சு விடுகின்றோம் என்பதன் வழியாகவும், எப்படி உணவை சாப்பிடுகின்றோம், எப்படி தண்ணீரை குடிக்கின்றோம் என்பதன் வழியாகத்தான் இவை அனைத்துமே வெளியே வருகிறது. முக்கோணங்களும் இறைவன் தான் கொடுத்துட்டு படைச்சிருக்காரு. ஆனால் எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது அவரவருடைய அறிவை பொறிகளை பொறுத்தது, புலன்களை பொறுத்தது. இந்த இடத்துல படைச்சி மொத்தமாக வச்சாச்சு. ஒரு ஊருக்கு நடுவில் கொண்டு வந்து நிறையா தங்கம், வைரம், பணம், அதுக்கு நடுவில் குப்பை, தேவையில்லாத மரம், இரும்பு இதெல்லாம் வச்சுட்டு யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். யார் எதை விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாங்களோ அதுதானே அவர்களுக்கு கிடைக்கும். தங்கம் எடுத்துக்கிறவங்க தங்கம் எடுத்துக்குவாங்க, குப்பை எடுக்கிறவங்க குப்பை எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி குணங்களெல்லாம் இங்கே படைச்சி வச்சுட்டாரு. ஆனால் இதை எடுத்துக்கொள்வது நாம் தான். இந்த இடத்துல நம்மளுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கு ஏற்ப நம்மளை என்ன பண்ணுறோம், இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் இந்த குணங்களை? நம்மளுடைய மூச்சுக்காற்று எது உள்ளே போகிறதோ அதுதான் வெளியே வரும். குணங்கள் எங்கேருந்து வருது? உள்ளேருந்து தான் வெளியில் வருது. இந்த இடத்துல எல்லாருக்குமே அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் வர்றதும் நமக்கு உள்ளேருந்து தான் வருது. இந்த இடத்துல கோபம் வர்றதும் உள்ளேருந்து தான் வருது, வெளியிலேருந்து வரல. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி உள்ள என்ன போச்சு இந்த இடத்துல? நம்முடைய மூச்சுக்காற்று உள்ளே செல்கிறது, நம்மளுடைய உணவு உள்ளே செல்கிறது. அப்போ உள்ளே செல்வதை நாம் சரியாக கொடுத்து விட்டோம் என்றால் உள்ளே போனது சரியானதை வெளியேயும் கொண்டு வரும் இந்த இடத்தில். இதான் விளைவுகள் இந்த இடத்துல. என்ன விளைவு வருது? இந்த நல்ல பண்பு சத்துவகுணம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு அமைதியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். இந்த இரண்டின் பயனாக அது இறைவனிடத்தில் அழைத்து செல்லும். ஸோ தான் இந்த இடத்துல சத்துவகுணம் என்று சொல்லப்படுவதும் அதனுடைய விளைவுகள் என்று சொல்லப்படுவதும். அடுத்தது ரஜஸ். இந்த இடத்துல ரஜஸ் குணம். ரஜஸ் குணத்தை வந்து ரஜோகுணம்னு சொல்லுவாங்க, ராஜசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வேறு வேறு பெயர்கள் இருக்குது. இப்போ இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயல்பாடு, ஆர்வம், ஆசை, இயக்கம், உணர்ச்சி வசப்படுதல், சுயநலம், கோபம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ரஜஸ் குணத்தில் இருக்குது. இப்போ இந்த குணங்கள் தான் நம்மிடம் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது ரஜஸ் குணம். ஏன்னா சத்துவ குணம் வந்து இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இந்த இடத்துல நம்ம தூய்மையாக இருக்கோமா இல்லையான்னு தெரியாது, அமைதியாக இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. அமைதினா பேசாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது அமைதி இல்லை, எண்ணங்களற்ற நிலை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு தான் தூக்கத்தில் கூட எண்ணங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கேன், மனம் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். நல்ல சத்துவ குணம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ரஜோகுணம் கொஞ்சம் இருக்குது ஓரளவுக்கு. ஏன்னா செயல்பாடு இருக்கிறதுனால தான், ஆர்வம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கணும்னு வெளியில் ஓடுறோம், வேலை செய்கிறோம். இந்த இடத்துல ஆர்வம் தானே. இந்த இடத்துல ஆர்வம்னா என்ன, அந்த பணம் ஆஃபீஸுக்கு போனால் தான் இது என்னுடைய வேலை, பணம் வரும், அது வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும், வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். வீட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல ஒரு ஆர்வம் இருந்தால் தான் இந்த இடத்துல இதை சாப்பிட்டா ருசியாக இருக்குமேனு ஒரு ஆர்வம் என்ன வந்தால் தான் அதை சமைக்க முடியும், இந்த இடத்துல சாப்பிட முடியும். இதெல்லாம் இந்த இடத்துல ரஜோகுணத்தில் வந்துடும். இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த செயல்களை செய்யும்போது நமக்கு ஒரு வித பற்றுகள் இருக்கிறது. அந்த செயலில் ஏதோ ஒரு பற்று இருக்குல்ல, என்னுடைய வேலை, நான் சமைத்தேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் தான் கார் வாங்கினேன், இப்படி செயல்பாடுகள் வழியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இது ஒரு பற்றுக்கள் மூலமாக தான் நடக்குது. ஏன் இந்த பற்றுக்கள்லாம் இறைவன் கொடுத்தாருன்னா, நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் அதெல்லாம் இருக்கிறது. நல்லா காரில் போகணும், நல்ல பெரிய வீட்டில் இருக்கணும், நல்லா சகரகமாக சாப்பிடணும், இதெல்லாம் நம்முடைய ஆசைகளாக இருக்கின்ற பட்சத்தினால் அப்போ இந்த செயல்கள் இந்த இடத்துல வருது, ஒரு ஆர்வம் வருது இதெல்லாம் செய்யணும்னு. அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யும்போது என்ன ஆகுது, நம்முடைய ஆசைகள் தீர்ந்து கொண்டே வருகிறது. இதை செயலை ஒன்றுனா செய்கிறது எல்லாமே கர்மயோகம் தான். இந்த இடத்துல இந்த கர்மயோகத்தை சரியாக செய்ய வைத்து, எது இந்த விளைவுகள் சொல்கிறேன், இந்த பண்புகளுடைய விளைவுகள் கர்மயோகத்தை சரியாக வைத்து ஆசைகளை வினைகளத்தில் நம்மிடமிருந்து தீர்க்கிறது. அது இறைவனிடத்தில் நம்மை அழைத்து செல்கிறது. அப்போது நம்மளுடைய ஆர்வம், செயல்கள் இதெல்லாம் இறைவன் ஒரு நன்மைக்காகத்தான் இந்த ரஜோகுணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, இந்த கர்மயோகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது நான் என்னை வந்து நீ ஏதாவது எதிர்த்து பேசுகிற அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது கோபமாக வெளிப்பட்டு அகங்காரமாக வெளிப்பட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ரஜோகுணத்துலேருந்து தாமசம் சொல்லுவோம், தமஸ் குணம்னு சொல்லுவாங்க, தமோ குணம்னு சொல்லுவோம். அந்த குணத்துக்கு நம்மளை அழைத்து சென்று விடுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்மளுடைய ஆர்வம், செயல்பாடுகள் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு பற்றுகளோடு தான் செய்கிறோம். இதெல்லாமே இந்த இடத்துல ரஜோகுணத்தில் சேர்ந்துருது. பற்று வந்து செய்யும்போது கூட, ஆமாம் எனக்கு இதுக்கு மேலே பற்று இருக்கிறது, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம் என்று ஒரு பற்று இருக்கு இல்லையா. இந்த பற்றுக்கள் இருக்கும்போது, இந்த பற்று இருக்கிறதுனால தான் இறைவன்
இந்த பற்றுக்களை கொடுத்து நம்முடைய வினைகளை, கர்மா வினைகளை தீர்க்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை வரும்போது அந்த இடத்துல குடும்பத்திற்குள் துன்பம் என்ற ஒன்றே இருக்காது. ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் இன்றைக்கி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். ஒன்று, நம்ம குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தருடைய குணம் சரியில்லாமல் இருக்கலாம், அளவுக்கு அதிகமாக கோபம் வர்ற மாதிரி இருக்கும், இல்லை அதிகமான எனக்கு பணம் கொடு, காசு கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்கலாம் இந்த இடத்துல, இல்லை குடும்ப ரீதியான சிக்கல்கள், இல்லை நோய் வாய்ப்பட்டு இருக்கலாம், இல்லை திருமணம் நடக்கலை, இல்லை குழந்தைல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம் இந்த இடத்துல. எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது என்று சிந்தித்து கொண்டிருப்பதை விட, இதெல்லாம் நடந்தால் தான் என்னுடைய கர்மயோகம் சீக்கிரத்தில் முடிஞ்சு போகும், இறைவனத்தில் நம்ம போவோன்ற சிந்தனையை வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த இடத்துல அகங்காரமே இருக்காது இந்த இடத்துல. அப்போ ரஜோகுணத்தினுடைய விளைவுகள் நம்மை கர்மயோகத்தை அனுபவிக்க வைத்து இறைவனிடத்தில் அழைத்து சென்று விடுகின்றது. இது ரஜோகுணம். அடுத்தது தமோகுணம். இந்த இடத்துல தமோகுணம், தாமசம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, எல்லாமே தீமையான பண்புகள் தான் நிறையா இருக்குது. அறியாமை, மந்தம், சோம்பல், அலட்சியம், அழிவு, குழப்பம், உறக்கம், இது எல்லாமே தாமசம் குணம் தான் இந்த இடத்துல. இதனுடைய விளைவுகள் என்ன? இந்த தாமச குணத்துடைய விளைவுகள் என்ன? எல்லாமே தீய குணங்களாக தான் வருது இந்த இடத்துல. ஏன் இந்த தீய குணத்தை கூட இறைவன் இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பண்புகளுடைய விளைவுகள் வந்து அதிகபட்சம் பார்த்தோம்னா கவனக்குறைவு, தூக்கம், சோம்பல், இதோட தான் சேர்க்குது இந்த இடத்துல, பிணைக்கிறது அப்படின்னு சொல்லுவான் இந்த இடத்துல. இந்த எல்லா மேலே இருக்கக்கூடிய எல்லா குணத்தினுடைய விளைவு கவனக்குறைவாக இருந்தால் என்ன ஆகும் இந்த இடத்துல? அவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், இந்த இடத்துல பலருக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் நடக்காமல் செல்லும். இந்த இடத்துல தூங்கி கொண்டே இருப்பார்கள், சோம்பலாகவே இருப்பாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. ஆமாம், வேலைக்கு போய் சம்பாரிச்சேன்னா அப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வாழ்க்கையில் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. இப்போது ஏன் இந்த பண்புகளை இறைவன் கொடுத்தாரு இந்த இடத்துல? மூணாவது இருக்க தமோகுணம், இதை கொடுக்காமே இறைவன் இருந்திருக்கலாமே, யாருக்காவது ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இறைவன் தானே கொடுக்குறாரு இந்த குணத்தை. ஏன் இந்த இடத்துல கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ மேலே 2 குணம் இருக்குது, சத்துவ குணம் இருக்குது, ரஜோ குணம் இருக்குது. இந்த 2 குணத்தை மட்டுமே இறைவன் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்குவோம். யாராவது ஒருத்தர் இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சின்னு வச்சுக்குவோம். இன்றைக்கும் வந்து மாணவர்கள்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட அடிக்கடி இந்த கேள்வி வரும். நம்மளே கூட சில நேரம் சொல்லியிருப்போம், யார் தான் அந்த சாப்பாட்டை கண்டுபிடிச்சாங்களோ தெரிலப்பா, இதை வேற உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கு. சோம்பலில் சொல்லுவோம் பல நேரங்களில். மாணவர்கள் சொல்லுவாங்க, இந்த படிப்பை யார் தான் கண்டுபிடிச்சாங்களே தெரிலப்பா, எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு படினே சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல ஒரு நகைச்சுவையான வார்த்தைகள் பயன்படுத்துவது உண்டு. மாணவர்களும் சரி, சாப்பிட்ற விஷயத்துக்கு நம்மளும் சரி, இது போல் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சத்துவகுணம், ரஜோகுணம் ரெண்டுமே இறைவன்ட்ட தான் அழைச்சிட்டு போகுது. ஆனால் யாராவது ஒருத்தர் நான் ஏன் இதை செய்யணும், இதை எதுக்கு நான் கடைபிடிச்சிக்கணும்னா அப்படின்னு ஒரு நாத்திகன் போல எதிர்மறையான சிந்தனைகள் என்று ஒன்று வரத்தான் செய்யும் இந்த இடத்துல. தானாகவே எதிர்மறையான குணங்கள் வருது இல்லையா? அப்படிப்பட்ட குணம்தான் இந்த இடத்துல தாமசமும் இதனுடைய ஒரு பகுதி தான் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுது இந்த குணம்? மேல் சொன்ன 2 குணங்கள் நம்மை இறைவனிடத்தில் அழைத்து செல்கிறது. ஆனால் இந்த குணமான என்ன சொல்லுது? நம்மை கீழ் நோக்கி அழைத்து செல்கிறது. இந்த குணம் யார் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்களாம் கர்மயோகமும் சரி, இந்த இடத்துல மேலே சொன்ன அந்த சத்துவ குணமும் சரி, இறைவனிடத்தில் அழைத்து சொல்கிறது. இந்த சிந்தனை துளியளவு வந்தாலும் ஒரு மனிதன் இந்த இடத்துல அவனுடைய கீழ் நோக்கி போகிறான், இறைவனுக்கு எதிர்மறையான ஒரு நோக்கத்தில் போகிறான். அப்போ நமக்கு எப்பொழுதாவது இது போல சிந்தனைகள் வந்தால் நிச்சயமாக வரதான் செய்யும். இந்த இடத்துல நல்லதாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டெய்லி காலைல எந்திரிப்போம், குளிப்போம், டெய்லி சாமி கும்பிடுவோம், எல்லா வேலையும் செய்வோம், நமக்கான அலுவலகம் போவோம், சம்பாதிப்போம், குடும்பத்துக்கு எல்லாமே செய்வோம். தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சலிப்பு வரும். என்னடா டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறோம், எப்போ பார்த்தாலும் வேலை செய்யின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் தூங்கினா என்ன? நிச்சயமாக தோணும், நாளைக்கு பூஜை செஞ்சுக்கலாம். என்ன இப்போது சாமி என்ன வந்து கேள்வியை கேட்க போகிறாரு, ஏன்டா இப்போ என் வீட்டில் பிள்ளைக்கு சோறு போடுறேன், எனக்கு சோறு கொடுன்னு வந்து கேட்கும். சாமி வந்து கேட்க போகிறாரு, எனக்கே நீங்கள் பூஜை செய்யலைன்னு சொல்லிட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்பொழுது நமக்கு உள்ளே தோன்ற வேண்டும், நமக்கு கீழான தமஸ் குணம் இங்கு உள்ளே தோன்றுகிறது. இது இறைவனிடத்திலிருந்து நம்மை கீழ் நோக்கி அழைத்து செல்கின்றது என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். இந்த சிந்தனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ, நமக்கான கடமைகளே ஒழுங்காக செய்ய வேண்டும், இது ரஜோகுணமும் சத்துவகுணம் நமக்கான கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற உந்துதல் ஒரு மனிதனுக்கு இங்கு கிடைக்கும். அந்த உந்துதல் தான் என்ன பண்ணோம்? நம்மை கீழ் நோக்கி செல்ல விடாமல் மீண்டும் அந்த குணங்களை கடைபிடித்து இறைவனை நோக்கிய பயணத்திற்கு நம்மளை கொண்டு செல்லும். இது வந்து ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்க்கலாம். இப்போ இந்த குணத்தை வந்து அனுபவிக்கிறவங்க வச்சுக்கோ,
தாமச குணத்திலே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல. அப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல? தீமையை செய்யும்போது தீமையான நிகழ்வுகள் தான் அவரை சுற்றி நடக்கும் இந்த இடத்துல. நிச்சயமா நம்ம சோம்பலோடு இருக்காருன்னா என்ன நடக்கும்? வேலைக்கு போக மாட்டார். அப்போ அவர்கிட்ட பணம் காசு இருக்காது இந்த இடத்துல. இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார் குடும்பத்தில். இப்போ இதை பார்க்கின்ற மனிதன் ஆகா அவரிடத்தில் தீய குணங்கள் இருக்கின்றது, அதனால் அவர் இந்த இடத்துல தீமையில் இருக்கார், துன்பத்தை அனுபவிக்கிறாங்களாம், துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கும்போது இப்போ நம்ம மேலே சொன்ன 2 குணத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோன்னே வச்சுக்குவோம். ரஜோகுணத்தையும் சத்துவ குணத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோன்னே வச்சுக்குவோம். இதை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது கூட நம்ம உடனே பிறவி இல்லாத நிலைக்கு போகலை, கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த குணத்தை பார்த்து நமக்கு தோணும், அஜ்ஜோ இது போல் குணம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கீழ்நிலைக்கு போயிடுவோம், வேண்டாம்பா சாமி, எப்படியாவது நம்ம இறைவனிடத்துல சீக்கிரமாக போக வேண்டும் என்று ஒரு சிந்தனை வருது இல்லையா நமக்கு இந்த இடத்துல? சின்ன சிந்தனை இந்த இடத்துல, எப்பா இந்த மாதிரி மட்டும் இது இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அலுவலகத்தில் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் சரியாக வேலை செய்யலை, சோம்பலோட உடனே ஆஃபீஸ்லேருந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. உடனே நமக்கு ஒரு என்ன வரும், ஐயோ அவர் இந்த தப்பு பண்ணார், அவர் வேலை செய்யாமல் இருந்தார், இல்லை லேட்டாக ஆஃபீஸ்க்கு வர்றார், அதனால் அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ நாமும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அந்த குணங்களில் இருப்பவர்களை பார்த்து நமக்கு ஒரு எச்சரிக்கை இங்கு வர வேண்டும். சீக்கிரமாக இறைவன்கிட்ட போகணுப்பான்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்க குணத்தை என்ன பண்ணணும், இன்னும் விரைவாக சிறப்பாக அதை செயல்படுத்த வேண்டும் இந்த இடத்தில். அப்போ சிறப்பாக செயல்படுத்தும் போது என்ன ஆயிடுச்சு, சீக்கிரம் நம்மளுடைய ஆசைகள் மும்மலங்களை தீர்த்துக்கிறோம், சீக்கிரம் இறைவன் இடத்துல கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல சேர்க்குது, அந்த குணங்களை சேர்க்குது நம்ம இந்த இடத்துல. இதுக்கு 3வது ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீயது என்ற ஒன்று இருந்தால்தான் நல்லது என்ற ஒன்றே தெரியும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு நாட்டை ஒரு அரசர் ஆண்டு கொண்டு இருக்கிறார், மிகவும் நல்லவராக இருக்கிறார், நன்மையின் வடிவாகமையே ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கார், மக்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக. இப்போது அந்த இடத்துல வேறு ஒரு அரசர் இப்போ வரார். இந்த அரசருக்கு காலத்திற்கு பிறகு வேறு ஒருவர் அரசராக முடிசூட்டி கொள்கிறார். அவர் வரி அதிகமாக போடுதல், கொடுமைகள் அதிகமாக செய்தல், மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யும் பொழுது அப்போ தான் மக்களுக்கு தெரியும் முன்பு இருந்த அரசர் எவ்வளவு நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி. அரசர் இருக்கும்போது அவருக்கு எந்த விதமான மரியாதையும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அரசர் ஆட்சி செய்கிறாரு, நம்ம மாட்டுக்கு நம்ம வாழ்கிறோம், அரசரா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கொண்டு போவார்களே தவிர அவருக்கு என்று தனியாக மதிப்போ மரியாதையோ அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு இருக்காது இந்த இடத்துல இல்லையா? ஆனால் இங்கே கெட்டவனை பார்த்த பின்பு தான் அவர் தெய்வம் போல இங்கு தோன்ற ஆரம்பிப்பார். ஸோ அதுபோலத்தான் நீங்கள் இறைவன் நல்ல குணம், சராசரி குணம், தீய குணம், 3 விதமான விஷயங்களை இங்கே நமக்கு கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. ஸோ நாம் தீய குணங்களை பார்த்து, தீய குணங்களோடு இருப்பவர்களை பார்த்து இந்த செயல் செய்யும்போது அங்கே தீமைகள் தான் நடக்கும், இறைவனிடத்தில் சென்று சேர முடியாது என்று சிந்தனையிலும், ரஜஸ் குணம் இந்த குணங்களை பார்த்து இந்த குணங்களும் விரைவாக இறைவனிடத்தில் அழைத்து செல்லாது என்பதை தெரிந்து கொண்டு, அதை விட மேன்மையான சத்துவ குணம் இருக்கின்றது, இந்த குணத்தை கடைபிடித்தால் விரைவாக இறைவனிடத்தில் அடையலாம் என்ற சிந்தனை விரைவாக அந்த குணத்தை கடைபிடிப்பவர்கள் விரைவாக இறைவனிடத்தில் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே இறைவன் இந்த 3 குணங்களையும் படைத்திருக்கின்றார். ஸோ 3வதாக இந்த கோணத்திலையும் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இதன் காரணமாகத்தான் இறைவன் இந்த 3 குணங்களை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். இந்த 3 குணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவோம், நம்ம மேலேருந்து ஆசையத்துக்கு இந்த பூமிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், குணங்களே இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், சும்மாவே உட்காந்துட்டே இருப்போம், ஒரு பொம்மை உட்காந்துட்டு இருக்க மாதிரி அசையாமல் உட்காந்துட்டே இருப்போம். இந்த குணங்கள் இருந்தால்தான் நம்ம எதையோ ஒன்றை கடைபிடித்து மீண்டும் இறைவனிடத்தில் செல்ல வேண்டியிருக்கும். அப்போ இறைவன் இந்த குணங்களை நம்முடைய நன்மைக்காகத்தான் படைத்திருக்கிறார். இந்த நன்மையை நம்மளுடைய பொறிகளின் வழியாக ஆய்வு செய்து நாம் உணர்ந்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் முதல் ஸ்லோகத்தையே சொல்லியிருந்தார், அறிவுள்ள அரசனே கவனமாக கேள் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இப்போ 3 குணங்களை நம்ம ஏற்கனவே நிறையா படிச்சிருப்போம், இந்த இடத்துல பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த அளவிற்கு ஆழ்ந்து அதில் விளக்கங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கா என்று கேட்டால் நம்மளால் கொஞ்சம் கடிப்போம். நம்ம பார்த்த விளக்கம் கூட முழுமையான விளக்கமாக என்று கேட்டால் ஓரளவுக்கு நம்முடைய சிற்றறிவு கட்டிய சிறிதளவு விளக்கம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஆழ்ந்த விளக்கம் இன்னும் நிறையா இருக்கும், ஞான நிலையில் நிறையா சொல்லலாம். நம்மால் இயன்ற வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல 3 முக்கோணங்களின் குணங்களா. இப்போ இதை வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன், ஏன் இதை இறைவன் படைத்தார் என்று. இந்த 3 குணங்களுமே ஐயப்பனுக்குள்ளே இருந்தால் வந்திருக்கு, அவர்கிட்ட தான் தோன்றியது இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்கிறாரு, படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், 3 தொழில்களை செய்யக்கூடிய தெய்வங்களும் என்னிடத்திலிருந்தே தோன்றினார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ திரும்ப இந்த இடத்துல இதை வச்சு விளக்கமாகவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல
3 தொழில்கள் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல படைத்தல் தொழில்னா பிரம்மா புதுசாக எதையோ வந்து படைக்கிறார் என்று பொருள் அல்ல, இல்லாத ஒரு பொருளை கொண்டு வராரு என்று பொருள் அல்ல. ஆசைகளை அனுபவிப்பதற்காக ஒரு ஆன்மா வந்து நிற்கிது. அதோடைய ஆசைகளுக்கு ஏற்ப ஏற்கனவே இங்கே பஞ்சபூதங்களும் படைக்கப்பட்டு தான் இருக்கின்றது. இந்த இடத்துல ஆன்மாவும் ஏற்கனவே இங்கு தான் இருக்கின்றது. இந்த இடத்துல எல்லா பொருளும் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம திருமணத்திலே பதி பசு பாசம் அனாதின்னு சொல்லியிருப்பார். இந்த இடத்துல எப்பயுமே இருக்குது. இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருட்களைத்தான் என்ன பண்ணுறாரு பிரம்மா ஒன்று சேர்க்கின்றார். இந்த இடத்தில் பஞ்சபூதங்களை ஒன்றா அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடம்பை கொடுத்து அதைகளை ஆசையை தீர்க்க அந்த ஆத்மாவத்தைக்கு உள்ளே போடுறாரு. இந்த இடத்துல அந்த வேலையை தான் பிரம்மா செய்கிறார். காத்தல் தொழில் இந்த இடத்துல விஷ்ணு செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவர் பணம் கொடுக்குறாரு காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமாளை பல பேரே வழிபடுறாங்க இந்த இடத்துல. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் எப்படி பிரம்மா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வச்சாரோ அது திருப்பி பிரியாமல் பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல அதோடைய ஆசைகளை தீரும் வரை, அது தன்னுடைய மும்மலங்களை தீர்த்து கொள்ளும் வரை என்ன பண்ணாரு இந்த இடத்துல அதை பிரியாமல் பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல இந்த ஒரு பிறவியில் இந்த இடத்துல நல்லா கவனிச்சா தெரியும் எல்லாருக்குமே. நம்ம எல்லாரும் மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கோம், உள்ளுக்குள்ளே இருத துடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு மூச்சு விட மறந்துருக்கோமா? இந்த இடத்துல தானாக நடந்துக்கிட்டே தானே இருக்குது பிறந்ததுலேருந்து. இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருதய துடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம என்றைக்காவது உள்ள அதுக்கு பெட்ரோலாக ஊற்றினோம் பம்பாக பண்ணோம். இந்த இடத்துல தானாக அது வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்றைக்கு இந்த பிறவிக்கான காலம் முடிவடைகின்றதோ அந்த காலம் முடிவடைஞ்சனே தானாகவே மூச்சு காத்து நின்றுடுது இந்த இடத்துல. அப்போ அவர் அடுத்த பிறவிக்கு போகிறாரு, இல்லை இறைவனை நோக்கிய பயணத்துக்கு அவர் போகிறார் தன்னுடைய காலம் முடிந்ததற்கு பின்பாக. ஸோ அப்போ அது வரைக்கும் இந்த 5 பூதங்களும் ஒன்றா இருக்கணும். இந்த இடத்துல அதுக்குள்ளே மூச்சு காற்று ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த காத்தல் தொழிலை தான் இந்த இடத்துல திருமால் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல அடுத்தது அழித்தல் தொழில். இந்த இடத்துல ஏதோ உருத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருத்திரன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல அழிக்கிறாருன்னா அவர் அழிச்சிட்றாருன்னு பொருள் அல்ல. பிரம்மா எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்தார் இல்லையா, இப்போ திருமால் காக்கிறாரு இல்லையா. இந்த காக்கும் தொழில் முடிஞ்சோடனே அவருடைய வினைகள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பிரித்து போடுறாரு திருப்பி எல்லாத்தையும். பஞ்சபூதத்தை பிரித்து அதது பூதத்தோட சேர்த்துடுறாரு. இந்த இடத்துல ஆன்மா என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல திருப்பி அது வேணும், திருப்பி ஆசை இருக்குது அப்படின்னா அதை திருப்பி பிரம்மா தானா இன்னொரு உடம்பை கொடுத்துட்றாரு. இல்லை அப்படின்னா அது இறைவனோடு சென்று ஒடுங்கி விடுகின்றது. இந்த இடத்துல இந்த 3 தொழில்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் என்னிடமிருந்தே தோன்றினார்கள் அப்படின்னு சொல்கிறார். திருமந்திரத்தில் ஒரு பாடலில் படிச்சிருப்போம், அந்த மும்மூர்த்திகள் என்றால் யார் என்று படிச்சிருப்போம். இந்த இடத்துல மும்மூர்த்திகளின் முறைமைன்னு ஒரு தலைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தலைப்பில் சொல்லியிருப்பார். இந்த மும்மூர்த்திகள் என்பது வேறு யாரும் அல்ல, எல்லாமே இறைவனிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு ஆன்மா பக்குவப்பட்டு மனித நிலைக்கு வந்து அது தியானம் ஜபம் செய்து உயர்நிலைக்கு சென்று அந்த இறைத்தன்மை பிரம்மா என்ற ஒரு பதவி, இந்த இடத்துல விஷ்ணு என்ற பதவி, உருத்திரன் என்ற பதவிற்கு சென்று அமர்ந்து அந்த வேலைகளை அது செய்து கொண்டிருக்கின்றது. நம்ம இதுதான் தெய்வம், இறுதியான தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாமே இந்த இடத்துல எப்படி சாதாரண நிலைக்கு இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து திருப்பி அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அவங்க சும்மா போய் இறைவனுக்கு நான் தான் சிவன் நான் தான் பிரம்மான்னு அவங்க சொல்லிக்கல. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நானே இறைவன் என்ற நிலையில். நம்ம திருமந்திரத்தை நிறையா படிச்சிருப்போம். ஒரு சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இறுதித்தன்மையில் தானே இறைவன், இந்த பிரபஞ்சமே நான் தான் என்ற எண்ணம் அந்த தோணும். இந்த இடத்துல எண்ணம் இல்லாத நிலையில் நானே இறைவன் தோணும் பொழுது இந்த மரம் நான் தான், இந்த செடி நான் தான், இது எல்லாமே நமக்கும் தோணும். இந்த இடத்துல அந்த நிலை எப்பொழுது தோன்றுகின்றதோ அப்போது ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. தேவர்கள் எல்லாருமே அந்த வேலை தான், 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்திரன், அக்னி பகவான், வாயு பகவான், வருட பகவான், இவங்க எல்லாம் யார் இந்த இடத்துல எல்லாருமே நானே இறைவன் என்ற நிலையில் அவங்க உலகத்திற்கான பணிகளை நன்மைகளை இங்கு அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்படி படைக்கப்பட்டவர்கள் எல்லாமே யார் இந்த இடத்துல, அந்த அசையா சக்திக்குள்ளே இருந்து வந்தவர்கள் தானே இந்த இடத்துல. அதனால தான் ஐயப்பா இந்த இடத்துல சொல்கிறார், இந்த இடத்துல இந்த 3 தெய்வங்களும் என்னிடம் இருந்தே தோன்றினார்கள், வெளியே தனியாக எங்கேயோ வந்து வரல இந்த இடத்துல. ஏன்னா ஐயப்பன் தான் இப்போ இந்த இடத்துல அந்த அசையாசக்தி பரம்பொருள் தான் இந்த இடத்துல. அவருடைய சின்ன வெர்ஷன் முன்னாடியே விளக்கமாக பார்த்துட்டோம். இப்போ அவருக்குள்ளே இருந்து தான் இது எல்லாமே வந்திருக்கு. அப்போ ஐயப்பன் தான் மூலமாக, இப்போ ஐயப்பனுக்கு கீழே தான் இந்த தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களான் என்ற கோணத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா மனித ரீதியாக அப்படித்தான் சிந்திக்க தோன்றும் இந்த இடத்துல. ஆனால் அதை ஞான நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ஐயப்பன் வேறு சிவன் வேறு இல்லை, ஐயப்பன் வேறு பிரம்மா வேறு இல்லை, இவங்க 3 தெய்வங்களும் வேறு வேறு, எல்லாருமே ஒருத்தர் தான் என்பது ஞான நிலையில் தெரியும். சாதாரண நிலையில் தான் நமக்கு தனித்தனியாக பிரித்து பார்த்து கொடுக்கப்படுகின்றது இந்த இடத்தில். ஸோ இதை தான் அந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 2வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம முக்குணங்கள் என்றால் என்ன என்று தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி நமக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இந்த 3 தொழில்கள் எப்படி நடத்தப்படுகின்றது அப்படின்றதையும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் உலக நன்மைக்காகத்தான் இந்த இடத்துல. இப்போ இது நடக்கலைன்னு வச்சுக்குவோம், ஆன்மா அங்கே பிரம்மா இல்லைன்னு வச்சுக்குவோம், ஆன்மா அங்கேருந்து வந்துடும். யார் தூக்கி இந்த 5 பூதங்களை ஒன்றா சேர்த்து அதுக்குள்ளே தூக்கி போட்டு இந்த உடம்பு எடுக்க முடியாமல் தனியாக தானே சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ பிரம்மா இருந்தால் தான் இந்த உடம்பு எடுத்துக்க முடியும். இப்போ உடம்பு எடுத்தாச்சு, திருமால் காக்கலைன்னா நேரம் மூச்சு காத்து போயிருக்குமே இந்த இடத்துல, உடம்பு இயங்காது, ரத்தம்லாம் உள்ளே சுத்தாது. அப்போ என்ன ஆகிடும், அப்போ அதனாலையும் எந்த அனுபவத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியாது. சரி, அப்போ திருமாலும் இருக்கார் இந்த இடத்துல, உடம்பு வந்துருச்சு, அனுபவிச்சுட்டே இருக்கும். எவ்வளோ நாள் அனுபவிக்கிறது? ஒரு திறன் என்பவர் இருந்தால்தான் இந்த இடத்துல நம்முடைய உடலை இந்த இடத்தில் விட்டு விட்டு இறைவனிடத்தில் செல்ல முடியும். இப்போ 3 தொழில்களுக்கான தெய்வங்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களும் அந்த அசையா சக்திக்குள்ளிருந்து தான் இங்கே வந்திருந்தார்கள். ஸோ அது நான் தான் என்று இந்த இடத்துல ஐயப்பன் சொல்கிறார். இந்த இடத்துல இது 2வது ஸ்லோகத்திற்கான பொருள். 3வது ஸ்லோகம் ஐயப்பன் சொல்கிறார், சுத்தமான பிரம்மத்தில் ஒருவனது மனம் லயித்து விட்டால் அவனுக்கு இனி பிறவி இல்லை, முக்தி கிடைக்கும். இதனையே வேதங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது. இது 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பிரம்மத்தில் மனம் லயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். லயம் அடைந்து விட்டால், பிரம்மத்தில் மனம் லயித்து விட்டால். இப்போது இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பிரம்மம் என்ற வார்த்தையை மட்டும் அவர் பயன்படுத்தல, சுத்தமான பிரம்மத்தில் அப்படின்னு சொல்கிறார். சுத்தமான பிரம்மம் என்று எது சொல்லப்படுது இந்த இடத்துல? இறைவன் தான். தூய்மையின் வடிவம்னு சொல்லுவோம், அமைதியின் வடிவம், அறிவின் வடிவம், இப்படி நிறையா விஷயம் சொல்லலாம். மாசு மறு இல்லாமல் ஒரு தூய்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் அந்த சுத்த பிரம்மம். அது எப்படி இருக்கும்? நாதத்தின் எல்லையான அமைதி, மாயை இல்லாத சத்தியம், அன்பின் வடிவம், ஞானத்தின் வடிவம், இப்படி நிறைய விஷயம் நம்மளுடைய அறிவுக்கு எட்டியவாறு சில இருக்குது இந்த இடத்துல. இப்போ இதில் மனம் லயிக்க வேண்டும். இதில் லயிச்சாலே பிரம்மத்தில் லயிச்ச மாதிரி. பிரம்மம் என்பது வேறொன்றும் அல்ல, நம்முடைய அறிவுக்கு எட்டியபடி ஒரு தூய்மையின் வடிவம் இந்த இடத்துல. தூய்மையாகவே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நாமும் தூய்மை அடைஞ்சிட்டா சுத்தமாக தான் இருக்காப்பா, இங்கே வந்து உட்காருப்பான்னு சொல்லிடுவாங்க. அழுக்கு பிடிச்ச ஒருத்தரை கொண்டு உட்கார வைப்பாங்களா? வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. அப்போ ஐயப்பனுடைய தத்துவமே இங்கே தூய்மையின் தத்துவம் தான் ஐயப்பனுடைய தத்துவமே. அப்போ அதனால தான் நமக்கு சுத்தமாக இருங்க, 2 செருப்பு போடாதீங்க, உள்ளவங்களா சாப்பிடாதீங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இதில் கடைபிடிக்கிற வழிமுறைகள்லாம் ஐயப்பன் சொல்லி கொடுத்துருக்காரு. அது ஐயப்பனுடைய வரலாறுல நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது தூய்மை என்றால் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த இடத்துல கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ கடைபிடிக்கும் போது தூய்மையினுடைய எல்லையத்தில் சென்று சேரும்போது இறைவனிடத்தில் போய் சேர்ந்துடலாம் இந்த இடத்துல. இப்போ மனம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல? முதல்ல தூய்மையை கடைபிடிக்கணும். அதனால தான் நம்ம 48 நாள் சபரிமலைக்கு போகிறதெல்லாம் இந்த இடத்துல. இப்போ அதை கடைபிடிக்கும் போது அதுவே வாழ்வியல் முறையாக மாறும் பொழுது முதல்ல புறசுத்தம் நடந்துருது இந்த இடத்துல. இப்போ புறசுத்தத்தோடு சேர்த்து இந்த இடத்துல என்ன நடக்குது? அகசுத்தம் என்பதும் நடக்கின்றது இந்த இடத்துல. அகமும் இந்த இடத்துல தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும்பொழுது எப்பொழுது அகம் முழுமையான தூய்மையான நிலையை அடைகின்றதோ அப்பொழுது அந்த தூய்மையின் வடிவமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு இந்த தூய்மையான நம்ம மனம் லயிக்க ஆரம்பிக்கும். அப்படி லயிக்கும் போது என்ன ஆயிடுச்சு? பிறவி இல்லை அப்படிங்கிறது. அது போலவே அமைதியின் வடிவம் இந்த இடத்துல நாதாந்தம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல திருமந்திரத்தில். ஸோ அமைதியினுடைய வடிவம். இப்போ நம்முடைய மனம் அமைதியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, அமைதியாகவே இல்லை. அது வாட்டுக்கு எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. அப்போ அமைதியினுடைய எல்லையில் போய் பார்க்கும்போது, எண்ணமில்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது அப்போ அந்த பிரம்மத்தோட போய் நம்ம லயிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே போல் மாயை இல்லாத சத்தியம் தான் இந்த இடத்துல இறைவனுடைய வடிவம். நம்ம இப்போ மாயையில் பார்க்குறோம். மாயை இல்லாமல் பார்க்கும் பொழுது, மாயை என்றால் என்னன்றதெல்லாம் போன வகுப்புலி பார்த்துருந்தோம், ஆரம்பத்தில் சுருக்கமாக சொல்லியிருந்தோம். அப்போ அதில் பார்க்கும்போது அந்த இறைவனுடைய வடிவம் தெரிஞ்சுடும், அதில் லயிக்க ஆரம்பிச்சிருவோம். அன்பில் லயிக்க ஆரம்பிச்சிருவோம், அப்படியே ஞானத்தில் லயிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாமே லயிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தூய்மையானவர்களாக ஆகிவிடுவோம். அப்போ இந்த இடத்துல பிறவி இல்லாத நிலை நமக்கு இங்கு கிடைக்கும். அப்போ பிறவி இல்லாத நிலை என்றால் அது முக்தி நிலை தான் இந்த இடத்தில். இல்லை அமர நிலைன்னு வச்சுக்கலாம், அமரர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அமர நிலைன்னு வச்சுக்கலாம். இதை இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? இதனையே வேதங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வேதங்கள் மீண்டும் மீண்டும் என்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இங்கே 4 விதமான வேதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தெரியும் எல்லாத்துக்குமே. 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள் இருக்குது. ஒவ்வொரு வேதங்கள்லையும் பார்த்தோம்னா எண்ணிக்கையில் அடங்காத ஸ்லோகங்கள் தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ வேதங்களுடைய விரிவுரை தான் ஆகமங்கள். இந்த ஆகமங்களையே நம்ம எவ்வளோ இருக்குன்னு என்னன்னா, நீர்மேல் எழுத்தேன்னு திருமந்திரத்தில் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. எண்ணில் நீர்மேல் எழுத்தேன்னு ஆகமம் தலைப்பேன்னு ஒன்று இருக்குது திருமந்திரத்தில். ஸோ வேதங்களுடைய விரிவுகளையே நம்மளால் எண்ண முடியாது. எண்ண ஆரம்பித்தோன்னா நீ தண்ணியில் எழுதி வச்ச மாதிரி தான் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. எண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ விரிவுகளையே எண்ண முடியாத பட்சத்தில் அதோடைய மூலத்தை நம்ம எப்படி எண்ண முடியும் இந்த இடத்துல? அவ்வளோ ஸ்லோகம் இருக்கும் இந்த இடத்துல.
இப்போ இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன சொல்லுது? மீண்டும் மீண்டும்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லையா? அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, எந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படித்தாலும் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த விளக்கம் என்ன சொல்லும் இந்த இடத்துல? நீ தூய்மையானவனாக இரு, மாயை இல்லாமல் சத்தியத்தை பார்க்க ஆரம்பி, அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் நீ அன்பா மாறு, ஞானத்தை தெரிந்து கொள், அமைதியை தெரிந்து கொள். இந்த ஒரு கருத்து தான் அந்த ஸ்லோகத்தினுடைய மூல கருத்தாக இருக்கும் இந்த இடத்துல. அதைத்தான் சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. இரண்டாவது, இந்த உலகத்தில் நிறைய ஞானிகள் வழியாக பல நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த உலகத்தில். எல்லாமே ஞானிகளால் சொல்லப்பட்டது தான். அப்போ வேதம் என்பது வேறு, ஞானிகளால் சொல்லப்பட்ட பாடல்கள் என்பது வேறு அப்படின்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் இவர்கள் இன்னும் கொஞ்சம் புரியும்படி சுருக்கமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த இடத்துல. வேதம் வேறு, இவங்க சொன்னதெல்லாம் வேறு. ஏன்னா அவங்களாம் ஞானிகள். அந்த இடத்துல ஞானிகளால் சொல்லப்பட்ட நூல்களை மட்டும் சொல்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே ஆன்மீக நூல்கள் எல்லாம் கூட நிறையா இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஞானி என்று சொல்லப்படுபவர் அந்த மாயை இல்லாத சத்தியத்தை பார்த்திருப்பார், அன்பின் வடிவத்தை பார்த்திருப்பார். அந்த பிரம்மம்னு சொன்னாங்க இல்லையா, அதில் அவருடைய மனம் லயிச்சிருக்கும். அப்போ முழுசாக வேதம் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் துன்பப்பட்டிருக்க மக்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்து சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதெல்லாம் வேதம் வேறு, இது வேற நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. எல்லாமே இந்த இடத்துல வேதங்கள் தான். அப்போ இறைவனை அடையக்கூடிய பாடல்கள், நூல்கள், ஞானிகளுடைய அறிவுரைகள், இது எல்லாமே நம்ம எத்தனை முறை கேட்டாலும், வேறு வேறு வார்த்தைகளாக இருந்தாலும், வேறு வேறு கருத்துக்கள், பொருட்களாக இருந்தாலும், மூல கருத்து ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல. அமைதி, அன்பு, அறிவு, ஞானம், தூய்மை, இதை தான் அது மூல கருத்தாக இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது என்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு. மூலக்கருத்தாக சொல்கிறத எப்படி இன்னும் புரிஞ்சிக்கலாம்? எதை வேணால் படிக்கட்டும். 10 பேர் 10 விதமான நூல்களை படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு கடைசியில் நீ என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன அன்பாக இருக்க சொல்லுது, பற்று இல்லாமல் இருக்க சொல்லுது, ஆசை இல்லாமல் இருக்க சொல்லுது, நான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாமல் செய்ய சொல்லுது, கெட்டதை நினைக்காதன்னு சொல்லுது. இதை மட்டும்தானே சொல்லுவாங்க இந்த இடத்துல. இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுது. இதைத்தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை சரியாக செய்தால் நம்ம இந்த இடத்துல மும்மலங்கள் இருந்து விடுபடலாம். ஸோ இதைத்தான் இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்து 4வது ஸ்லோகம். அரசனே, மாயை எப்படி பிரம்மத்துடன் இணைந்திருக்கின்றது என்றெல்லாம் இதனை குறித்து வாதங்கள் புரிவதில் நிச்சயமாக எந்த பலனும் இல்லை. இது 4வது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஏன் இந்த கருத்தை சொல்கிறார்? ஏன்னா மாய பிரம்மத்தில் தான் வந்துச்சு, அது எப்படி பிரம்மத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு இது குறித்து வாதங்கள் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு கேள்வி வரும்ல இந்த இடத்துல, மாயை இறைவன் கொடுத்துட்டாரு, ஓகே, அவர்கிட்ட தான் வருது, இது எப்படி இறைவனோடு சென்று கலந்திருக்கிறது அப்படின்னு யாருக்காவது ஒரு கேள்வி வரும். ஏன் இந்த இடத்துல கேள்வியாகவே இவரே வைக்கிறார் இந்த இடத்துல? இப்போ மேலே இருக்க 3 ஸ்லோகமும் கருத்தை தான் சொன்னார், இதில் இவரே கேள்வி வைக்கிறார். எப்படி இணைந்திருக்கிறது என்றெல்லாம் இதனை குறித்து வாதங்கள் புரிவதில் நிச்சயமாக எந்த பலனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒன்று, பகவான் இந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பந்தல மகாராஜாவுக்கு இந்த கேள்வி வந்திருக்கலாம். வந்துச்சா இல்லையா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, வந்திருக்கலாம். ஆனால் அதை விட இன்னொன்று முக்கியமானது, இந்த ஸ்லோகங்கள் பின்னாளில் கேட்பவர்கள், படிப்பவர்கள், உணர ஆரம்பிப்பவர்களுக்கு இந்த கேள்வி மனதில் தோன்றலாம். ஏன்னா அவர் ஐயப்பனில் முக்காலத்தை உணர்ந்தவரில் இப்போ கண்டிப்பாக. அதனால் அவருக்கு இது யாருக்காவது ஒருத்தர் கேள்வி வரும் என்பது அவருக்கே தெரிந்து அவரே என்ன சொல்கிறாரு, கேள்வியாக கேட்டு இந்த மாதிரி உன் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா நீ வாதம் புரியுறதுனால உனக்கு எந்த பயனும் இல்லை. வாதம் புரிவது என்பது எதை சொல்கிறார் இந்த இடத்துல? இதுதான் மாயை, இது மாயை கிடையாது என்று யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வாதம் புரிகிறார்களோ இந்த இடத்துல. இப்போ 2 பேர் 4 பேர் உட்காந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர்னு யாரோ ஒருத்தர் உட்காந்து புக் எழுதுறாரு, இல்லை ஏதோ ஒரு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இது இப்படி கிடையாதுப்பா, இது அப்படி தான் இருக்கும்ப்பா, இது இந்த நூலில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஞானி இப்படி தான் சொல்லப்போ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி விவாதம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. மாயை பற்றிய ஒரு விவாதம், எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தோம். இதில் மூலக்கருத்து மாயன்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு மாயை பற்றிய சந்தேகங்கள் வரும் பொழுது நம்ம என்ன சிந்திச்சுக்கணும்? இந்த இடத்துல கேள்வி வரும்போது, இந்த கேள்வி வர்றதுனாலையோ இதை வச்சு நம்ம பேசுறதுனாலையோ எந்த பலனும் இல்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பதிலே கிடைக்காதா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இந்த இடத்துல. கிடைக்கும் அப்படின்னா எப்பொழுது நாம் அந்த நிலைக்கு செல்கிறோமோ, எப்போ அந்த அமைதி, ஞானம், தூய்மை நிலைக்கு அடைகின்றோமோ அப்பொழுது நாம் பதில் கிடைக்கும்.
மாயையில் இருக்கும்போது மாயையை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்து நான் அந்த முழு வீட்டை பார்க்கணும் பண்ணால் எப்படி பார்க்க முடியும்? வீட்டுக்கு வெளியில் போனால் தான் அதை முழுசாக பார்க்க முடியும் இந்த இடத்துல, இல்லைங்களா? இப்போ நம்ம மாயைக்குள்ளே இருந்துக்கிட்டு மாயை எப்படி இருக்குது, அது எப்படி சாமிக்கிட்ட உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம் இல்லையா? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த வீடு எது மேலே உட்காந்துருக்கு? மண்ணு மேலே. எப்படி மண்ணு மேலே உட்காந்துருக்கு? எப்படி அது ஆடாமல் நிற்குது? இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு பதில் தெரியாது. வீட்டுக்கு வெளியில் போனோம், ஆமாம் இது பேர் தான் மண், இதுக்கு மேலே தான் இந்த வீடு நிற்கிது, கீழே 2 பில்லருக்காக தான் அசையாமல் இருக்குது, மொத்த வீட்டையும் பார்க்குறோன்னு வெளியில் வந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ மாயை இல்லாத நிலையில் தான் மாயை பற்றி நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து மாயையோடு இருக்கும்போது தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் எந்த பலனுமே கிடையாது இந்த இடத்துல. முதல்ல வெளியில் வரணும் இல்லையா? இப்போ நம்ம இறைவன்ட்ட போகணும், பிறவில்லாத நிலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் என்ன பண்ணுறோம்? மாயைக்குள்ளே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதையே தான் அனுபவிச்சுட்டே இருப்போம். வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்யணும் இந்த இடத்துல. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா இது சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை இந்த இடத்துல. இதெல்லாம் மேல் படிப்புன்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கெலாம் ஆரம்ப படிப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன்ட்ட போய் ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய படிப்பை புத்தகத்தையும் விளக்கம் சொன்னால் எப்படி புரியாதோ அதுபோல் இங்கே புரியாது. அவனையே படித்து டாக்டர் ஆனவனே அவனுக்கு அந்த புத்தகத்தில் இருக்க தெரிய ஆரம்பிச்சிடும். அதுபோல் ஞானம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி 4வது ஸ்லோகத்தை முடிச்சிடுறாரு. ஸோ 4வது ஸ்லோகத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது விவாதம் தேவை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 5வது ஸ்லோகம். வீணான யோசனைகள் இல்லாமல் மனதில் தெளிவோடு பிரம்மத்துடன் ஐக்கியமடைந்து உன்னத நிலையை அடைய முயற்சிப்பதே சாலச் சிறந்தது. வீணான யோசனைகள் இல்லாமல், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, ஏன் வீணான யோசனை சொல்கிறாரு? நம்மளுடைய யோசனைகள்னு இருக்கு இல்லையா, இந்த யோசனைகள் வீண் இல்லையா என்பதை நம்மளுடைய அறிவு புத்தியினால் சிந்திக்க முடியும் இந்த இடத்துல. அதான் வீணான யோசனைன்னு சொல்கிறார். எதெல்லாம் வீணான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்குவோம். நிறைய நாமே உலக ரீதியாக பார்க்கலாம். இப்படி நின்று தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் விளக்கேற்றணும், இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரிலாம் போகலைன்னா தப்பாக போயிடும், பாவம் வந்து சேர்ந்துடும், இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ விளக்க தப்பாக ஏற்றுறதுனாலையோ தப்பாக நின்று கீழே விழுந்து கும்பிட்றதுனாலையோ, சாமியே நீ என் கோயிலுக்கு வந்து நீ தலைகீழ விழுந்து கும்பிட்டியா, இரு உனக்கு தண்டனை கொடுக்குறேன் நான் கொடுப்பாரு அவர் இந்த இடத்துல. அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல, மனம் சரணடைதல். அவர் கேட்குறது பக்தி தான். அவர் கேட்குறது வேறு ஒன்றுமே கிடையாது. அன்பையும் பக்தியையும் சரணடைதல் தான் கேட்குறாரு, வேறு ஒன்றுமே கேட்குறதே இல்லை. அந்த மாதிரி இங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன யோசிக்கணும் இந்த இடத்துல? எப்படி அமைதியாக இருப்பது, எப்படி பக்தியோடு இருப்பது, எப்படி அன்போடு இருப்பது என்று மட்டும்தான் யோசனை இருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் அதை விட்டுட்டு இப்படி யோசிச்சா இந்த பலன் கிடைக்குமா, இப்படி செஞ்சால் இந்த பலன் கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தால் அதனால் எந்த விதமான பலன்களும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறது என்ன? எதிர்பார்ப்போடு இந்த சிந்தனைகள் யோசனைகள் இருந்தால் அதெல்லாம் வீணான யோசனைகள் தான். எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய எந்த செயலும் இந்த இடத்துல இறைவனிடத்தில் அழைத்து செல்லாது. அதுதான் வீணானன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு? மனம் தெளிவோடு பிரம்மத்துடன் ஐக்கியமடைந்து, மனம் தெளிய வேண்டும் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ மனம் என்று சொல்லப்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ இந்த சந்தேகத்தை இந்த இடத்துல விட்டுறணும். இந்த இடத்துல தெளிவடைய வேண்டும். தெளிவு என்று சொல்லப்படுதுன்னா என்ன வந்தாலும் சரி, மனம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும், கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். எந்த மதமான கேள்விகள் வந்தாலும் உடனே உள்ளேருந்து தெளிவு வந்துடணும். என்ன வந்துடணும்? இது இறை செயல், இது இறை செயல், இறை செயல். என்ன சிந்தனை வந்தாலும் சரி, கவலை சந்தேகத்தோடு வந்தாலும் எல்லாம் இறை செயல் என்ற ஒரு சிந்தனை மட்டும் வந்துவிட்டால் அதுதான் இந்த இடத்துல தெளிவு. இறைவன் என் நன்மைக்காக மட்டுமே செய்வார். ஒரு குழந்தைய கொண்டு போய் அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு ஊசி போட வச்சுட்டா அப்படின்னா அதுக்காக அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே வன்மம்னு அர்த்தமா? குழந்தைக்கு ஊசி போட்டால் தான் சீக்கிரம் உடல் நலம் குணமாகும் என்ற அன்பில் தான் அதை செய்கிறா இந்த இடத்துல. அப்போ இறைவன் அதுபோல் நமக்கு பல நேரங்களில் பலவிதமான துன்பங்களை, நோயை, ஏதோ ஒன்றை கொடுக்கத்தான் செய்கிறார். அடுத்த மனிதர்களிடமிருந்து ஏதாவது ஒரு துன்பத்தை கூட சில நேரத்தில் கொடுக்குறாரு. ஏதாவது வார்த்தையில் பயன்படுத்தி காயப்படுத்திடுறாங்க, இதெல்லாம் கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? இது இறை செயல் என்ற சிந்தனை என்ற ஒன்று மட்டும் வந்து விட்டால் அதான் மனம் தெளிவோடு. இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் எதை செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறார் என்ற வார்த்தை கேட்டார் போல, நாம் இந்த இடத்துல எல்லாம் இறைவன் இறைவன் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இறுதியில் அந்த மனதில் இறைவனை தவிர்த்து வேறு சிந்தனையே இருக்காது. இந்த இடத்துல முதல்ல வீணான சிந்தனைகள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சிந்தனையே இருக்காது. இந்த இடத்துல மனம் அமைதி அடையும். அப்போது அந்த இடத்தில் பிரம்மத்தோடு ஐக்கியமடையும் இந்த மனம். நாம் ஐக்கியம் அடைவோம். அப்போ பிரம்மத்தோடு நம்ம ஐக்கியம் அடையும் போது அது என்ன செய்யுது? இந்த இடத்துல உன்னத நிலையை நாம் அடையலாம்.
அப்போ என்ன சொல்கிறாரு, உன்னத நிலையை அடைய முயற்சிப்பதே சாலச் சிறந்தது அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. சாலச் சிறந்தனா இது ஒன்று தான்ப்பா உனக்கு சிறந்த வழி இறைவன் அடையிறதுக்கு, சாலச் சிறந்தது அப்படிங்கிறார். அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு வேறு வழிகள் எல்லாம் சிறந்தது அல்ல என்று பொருள் அல்ல. வேறு என்ன வழிகள் இருக்குது இந்த இடத்துல? குடும்பத்தை விட்டு தவசிகளாக போயிடுறாங்க, காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல காட்டுக்குள்ளே போய் வருஷ கணக்காக தவம் செய்கிறாங்க. அப்போ இந்த முறைகள்லாம் இல்லைன்னா அதுவும் ஓகே, அது வேற ஒரு மார்க்கத்தில் இறைவனை இடத்தை கூட்டிகிட்டு தான் போகும் அதுவும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்தில் நாம் கர்மயோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கர்மயோகத்தை என்ன பண்ணோம், இதுபோல் நாம் வீணான யோசனைகள் இல்லாமல் மனம் தெளிவோடு நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய மனதில் இறைவன் மட்டும்தான் இருப்பார் இந்த இடத்துல. அப்போ அது என்ன ஆயிடுது, பிரம்மத்தோடு ஐக்கியம் அடைஞ்சிடுது இந்த இடத்துல. அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, நம்ம காட்டுக்குள்ளே போவேணா, தவம் செய்ய வேணாம், காவி கட்டிக்கணும், சன்னியாசியாக வேணாம், இந்த இடத்துல எதுவுமே செய்ய வேணாம், ஜஸ்ட் முயற்சி மட்டும் செய்யுங்கள் என்று தான் சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா முயற்சிப்பதேன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. இந்த முயற்சியை செய்யும் பொழுது இதற்கும் தடைக்கல்லாக சில சோதனைகள் பரீட்சைகள் தான் வரும் நிச்சயமாக. அதுதான் நம்ம ஏற்கனவே சமீபத்தில் ஒரு பாடலில் பார்த்துருந்தோம், இந்த திருமந்திரத்தில் ஆதார சோதனைகள் அத்துவா சோதனைகள்லாம் வகுப்பில் படிச்சிருந்தோம், 6வது தந்திரத்தில் படிச்சிருந்தோம். இதுபோல் சோதனைகள்லாம் வரும். என்ன செய்யும், நம்ம சதா இறைவன் சிந்தனத்தில் இருந்துக்கிட்டே இருப்போம். ஆஃபீஸுக்கு போகிறோம், இறைவனரால் ஆஃபீஸுக்கு போகிறப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோன்னு வச்சுக்குவோம். பேச்சு வழக்கா யார்ட்டையாவது சொல்லும்போது இறைவனரால் நான் வீடு வாங்கினப்பா அப்படின்னு திருப்பி இறைவரால் எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். என்ன சொல்லுவாங்க, அவன் சாமியார் பேரா எதையாவது ஒன்று எப்போ பார்த்தாலும் எதையோ புலம்பிகிட்டே கிடக்கான்னு சொல்லி நம்மை ஏளனப்படுத்தவும் செய்யத்தான் செய்வார்கள். இப்போ ஏளனம் வரும்போது நமக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம இப்படி நடந்துக்கிறதுனால நம்ம கிண்டல் பண்ணுறாங்களே, அப்போ நம்ம இனிமேட்டு இது போல் பேசக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு செஞ்சு தான் என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல நமக்குள்ள அந்த வெட்கம் என்ற எண்ணம் தான் இது போல் தூண்டுகின்றது. வெட்கம் என்பதும் அந்த தீய குணங்களில் ஒன்று தான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுவும் அகங்காரத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த இடத்துல வெட்கமே, நான் என்பதின் ஒரு பகுதி தான் வெட்கமே இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணணும், நீ சொல்கிறதும் இறைவனுடைய அந்த சோதனை தான், ஆதார சோதனை அத்துவ சோதனை தான். அப்போ இந்த சோதனைகளையும் நீ சொல்கிறத சொல்லிட்டு போ. நீ சொல்கிறதுனால ஏதாவது பலன் எனக்கு இருக்கா, கிடையாது. எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, கிடையாது. நான் என் வழியில் சென்று கொண்டே இருக்கின்றேன் என்று அந்த சிந்தனைகள் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்பதுக்கு தான் இந்த இடத்துல முயற்சி என்று சொல்கிறார் இந்த இடத்துல. முயற்சி என்றால் சும்மா யாருக்கும் தெரியாமல் செய்கிறது, தெரிஞ்சுக்கினா அமைதியாக கம்முன்னு போய் உட்காந்துக்கிறது இல்லை இந்த இடத்துல. இன்றைக்கும் பல பேர் பார்க்கலாம், நெத்தி நிறையா விபூதியை பூச்சிட்டு கோயிலில் பூச்சிட்டு வெளில வருவாங்க. ஆஃபீஸுக்கு போகும்போது விபூதியை பார்த்து நம்மளை யாராவது கிண்டல் பண்ணுவாங்களான்னு அழித்து விட்டு செல்பவர்களும் இன்று பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நெத்தி ஃபுல்லாக விபூதி இருக்கும், அப்படியே கார்லேருந்து கண்ணாடியெல்லாம் சுற்றி அழிச்சிட்டு சின்ன விபூதியை மட்டும் வச்சுட்டு போகிறவங்க இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே நான் என்ற எண்ணம், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, வெட்கம், இந்த எண்ணம், இதையெல்லாம் விடுவதைத்தான் மனம் தெளிவோடுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. ஸோ அப்போ வீணான யோசனைகள் இல்லாமல் நம்ம வச்சுக்கணும். எந்த யோசனைகள் வந்தாலும் இது இறைவனால் தான் நடக்கிறது, அவர் நன்மைக்காகத்தான் செய்கிறார் என்ற எண்ணம் வருவது இங்கே தெளிவு. இந்த தெளிவு எப்பொழுது நாம் பெறுகிறோமோ அப்பொழுது நம்முடைய மனம் பிரம்மத்தோடு ஐக்கியம் அடைந்து நாம் உன்னத நிலையை அடையலாம். அதற்கான முயற்சி தான் சால சிறந்தது, நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது 5வது ஸ்லோகம். இப்போ இதுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதுக்கு சில உவமைகள்லாம் அவரே சொல்கிறாரு. அது தொடர்ந்து 6வது ஸ்லோகத்துலேருந்து வருது. நம்ம போன வகுப்பில் 24 ஸ்லோகம் பார்த்தோம்னா 1 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டோம். முன்னுரை 24 ஸ்லோகம் எல்லாமே 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஒரு 5 ஸ்லோகம் தான் பார்த்துருக்கோம், ஆனால் அதுக்கே 1 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் மொத்தம் 14 ஸ்லோகம் இருக்குது. இன்னும் ஒரு 9 ஸ்லோகங்கள் இருக்கிறது இன்னும் இந்த இடத்துல. இந்த 9 ஸ்லோகங்களை பார்க்குறதுக்குன்னா இன்னொரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம அடுத்து மீதி இருக்கக்கூடிய விளக்கத்தை அடுத்து 3ஆம் பகுதியில் நம்ம பார்க்கலாம். இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.